வணக்கம் நேர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். சென் கூத்தன் சமத்துவமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிளாக் ஸ்மித் ஸ்ட்ரீட்டு, இரும்பு கொல்ல சாலை அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டுருக்கிறோம். டிப்பிக்கல் ஒரு கலோனியல் பில்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வைப்ஸ் அங்கே இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து சைனீஸ் பீப்புள் இருக்கிறதுனால வந்து பார்க்க முடியுது. தமிழ் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. இது பக்கத்தில் வந்து லிட்டில் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்ட்ரீட்டு தள்ளி தான் இருக்குது. ஜோங்கர்ஸ் வாக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. போய் பார்க்குறேன் நானும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. இந்த ஒரே ஸ்ட்ரீட்டில் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு மசூதி இருக்குது, நடுவில் வந்து நம்ம ஒரு இந்து டெம்பிள் இருக்குது. இந்த வித்தியாசமான கான்செப்டில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரே ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்க. நம்ம விநாயகர் கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன், பக்கத்தில் தான் இருக்குது. பொய்யாத விநாயகமூர்த்தி ஆலயம் பார்த்திங்கன்னா வந்து 1781 17ஆம் நூற்றாண்டிலே வந்து இன்னும் ஒரு செட்டியார் கம்யூனிட்டி வந்து இங்கே கட்டியிருக்காங்க. வி ஷுட் அப்ரிஷியேட் த பீப்புள். ஸோ விநாயகர் கோவில் இருக்குது, உள்ளே போகலாம். வீடியோலாம் பண்ணாங்கன்னா தெரியல, பட் உள்ளே போய் அலோவ் பண்ணாங்கன்னா எடுப்போம். உள்ளே போகிறேன். உள்ளே வந்து தரிசனம் பண்ணியாச்சு. 17ஆம் நூற்றாண்டு கட்டின ஒரு அது வந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து கட்டியிருக்காங்க. ஈவன் காசியில் கூட வந்து இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம். ஸோ அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வந்து பர்மா, மியான்மர், ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் பல இடங்களில் வந்து இது மாதிரி கோவில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சி.
ஸோ அந்த விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மசூதிங்க மஸ்ஜித் கம்பங் கிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் பீப்புள் தான் வந்து நிறையா பார்க்க முடியுது. அதனால் நம்ம வந்து அடுத்த சைனீஸ் டெம்பிள் போகலாம். சென் பூ டென் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான்னு தெரில. ஒரு சைனீஸ் டெம்பிள். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மசூதி வந்து 17th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. பட் அன்யூஷுவலாக வந்து ஒரு ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கிடெக்சரில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோபுரம் மாதிரி வந்து பகோடா ஸ்டைலில் வந்து மசூதி இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் யூனிக். ஸோ மலாக்காவில் இந்த ஸ்ட்ரீட்டு வந்து என்னை ரொம்பவே கவர்ந்தது. ஒரு ஹிந்து டெம்பிள், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி, அதுக்கு கொஞ்சம் நடந்து போனால் வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். மூணுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் வந்து எல்லாருமே எவ்வளவு சமத்துவமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரமுத்து. தேங்க்யூ.